மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நர்சஸ் ப்ரொஃபைல் சேனல். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங்கோட ரிசல்ட் இன்னைக்கு என்ன செய்றாங்க அப்படின்னா ரிலீஸ் பண்றாங்க. ஸோ இந்த ரிசல்ட் நம்ம எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா, வழக்கம் போல தான் ஒரு 1:00க்கு மேல தான் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஏன்னா 10:00 தான் அவங்களோட ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுவாங்க. அந்த வேலைகள் எல்லாம் செஞ்சு எப்படினாலும் ரிசல்ட் ரிலீஸ் பண்றதுக்கு 1:00க்கு மேல ஆகும். நமக்கு ரவுண்ட் 1ஓட ரிசல்ட் ஈவினிங் தான் ரிலீஸ் பண்ணாங்க. அதனால 1:00க்கு மேல என்ன செய்வாங்க அப்படின்னா, ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங்கோட ரிசல்ட்ட வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ சயின்ஸ் குரூப்பை பொறுத்தவரையில ஒரு 68வது கட் ஆஃப் வரைக்கும் சீட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஒகேஷனல் அண்ட் அதற்கு பிரச்சனை இல்ல. எவ்வளோ ஸ்டூடண்ட்ஸ் இருக்கிறாங்களோ அதுக்கு ஈக்குவலான சீட்ஸ் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி என்ன செஞ்சிரும் அப்படின்னா, ஒகேஷனல் நர்சிங்க்கு வந்து சீட்ஸ் வந்து எல்லாருக்குமே வந்து அலாட் ஆயிரும். சயின்ஸை பொறுத்தவரையில ஒரு 68 கட் ஆஃப் வரைக்கும் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா எதிர்பார்க்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம ரொம்ப ஒரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா, ரவுண்ட் 2 கவுன்சிலிங்கோட ஷெட்யூல் இன்னைக்கு ரிலீஸ் பண்றதாட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளோட ஆடியன்ஸ், அதாவது நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைபர் வந்து மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டிக்கு கால் பண்ணி கேட்டப்போ, இன்னைக்கு வந்து நாங்க ரவுண்ட் 2 கவுன்சிலிங்கோட ஷெட்யூல வந்து ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் தான். அப்படின்னா எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங்கோட ரிசல்ட் விட்ட உடனே நமக்கு என்ன செஞ்சுருவாங்க அப்படின்னா, ரவுண்ட் 2 கவுன்சிலிங்கோட ஷெட்யூல வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது எப்படினாலும் ஆகஸ்ட் 14ஆம் தேதிக்கு அப்புறம் தான் இருக்கும். ஆகஸ்ட் 14ஆம் தேதி அப்படின்னாலுமே ரொம்ப நாள் இல்ல, ரொம்ப பக்கத்துல தான் இருக்கும். ஸோ சீட் வேக்கன்சி கண்டிப்பா அதுக்கு முன்னாடி நமக்கு என்ன செஞ்சுருவாங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஃபார்மாடியோட கவுன்சிலிங் ஷெட்யூல் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரவுண்ட் 2க்கு கூடயே ஒரு வேளை நடத்தலாம். இல்லைனா ரவுண்ட் 2 முடிச்சுட்டு கூட ஃபார்மாடி என்ன செய்வாங்க அப்படின்னா நடத்துவாங்க. இதுல நிறைய பேர் கேட்கறது என்ன அப்படின்னா, ரவுண்ட் 3 எப்ப நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ரவுண்ட் 3 அப்படிங்கிறது கண்டிப்பா வந்து ஆகஸ்ட் 20ஆம் தேதிக்கு மேல தான் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுல எந்த அப்டேட் கிடைச்சாலும் நம்மளோட சேனல்ல உங்களுக்கு என்ன செய்வேன் அப்படின்னா ஃபாஸ்ட்டா வந்து அப்டேட் பண்ணுவேன். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ரிசல்ட் வந்தோன்னே பிடிஎஃப் ஃபைல நான் வந்து வாட்ஸ்அப் சேனல், டெலிகிராம் சேனல் 2லயுமே வந்து போஸ்ட் பண்றேன். ஸோ தேவையானவங்க என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னொன்னு, நீங்க நம்மளோட வாட்ஸ்அப் சேனல்லையும் டெலிகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுத்துருக்கிறேன். அதை பார்த்து என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கவுன்சிலிங் முடியதோட நம்மளோட சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க் யூ.